காலை வணக்கம் பிள்ளைகளா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தமிழ் வகுப்பில் மிஸ் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலான்னு நினைக்கிறேன். நம்ம கதை ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றியது. நம்ம காட்டில் இருக்கக்கூடிய 4 விலங்குகள் மிகவும் நெருங்கின நண்பர்களாக இருக்காங்க. இவங்க ரொம்ப ஒற்றுமையோடு இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுதா? இதோ இந்த வரி குதிரை, ஓநாய், நரி, மான். இவங்க 4 பேரும் நண்பர்களாக இருக்காங்க. இந்த நண்பர்கள் இருக்கக்கூடிய காட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பனிமலை இருக்குது. பனிமலைனா என்னது? பனி அதிகமாக பெய்யக்கூடிய இடம்தான், அதாவது மலைப்பகுதியை தான் பனிமலைன்னு சொல்கிறோம். இந்த காட்டில் சிறுத்தைகள் நிறைய இருக்குது. அந்த சிறுத்தைகள் எல்லாம் ஒற்றுமையோட நண்பர்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சிறுத்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அந்த மலைப்பகுதியில் திருவிழா ஒன்று நடத்தலாம்னும், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை விருந்தினர்களாக அழைக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இதனால் அந்த சிறுத்தைகளில் ஒரு சிறுத்தை பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போகிறாங்க. அதுவும் முக்கியமாக நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நண்பர்கள் இருக்கக்கூடிய அந்த 4 நண்பர்களும் இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் அந்த நண்பர்களிடம் எங்கள் மலைப்பகுதியில் திருவிழா நடத்தலான்னு இருக்கோம், அந்த திருவிழாவுக்கு நீங்கள் அவசியம் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட நம்மை அழைத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தமைக்கு நன்றின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் இந்த நண்பர்களும் நாங்கள் அவசியம் வரோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சிறுத்தைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நன்றி நண்பர்களே. ஆனால் பார்த்திங்கன்னா பனிமலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நடுவில் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறில் பார்த்திங்கன்னா தண்ணி சம்டைம்ஸ் அதிகமாக வந்துடும். அந்த தண்ணி அதிகமாக வர்றதுக்குள்ளே நாம் விரைவாக இப்போவே நம்ம இங்கேருந்து புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை சொல்லுது. இதை கேட்ட விலங்குகளும் படகுல உடனே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த படகை ஓட்டக்கூடியது யார் தெரியுதா? சரியாக சொன்னீங்க, நரி தான் ஓட்டுது. நரி படகை துடுப்புகளை கொண்டு ஓட்டுது. மற்ற விலங்குகள் ஏறி உட்காந்துருக்காங்க. அந்த படகுல புறப்படுறாங்க. படகுல அருமையான படகு பயணத்தை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. அருமையாக இருக்குது இல்லையா பயணம்? திடீர்னு அந்த ஆற்று பகுதியில் நீர் வரத்து அதிகமாகிடுது. நீரினுடைய வேகம் அதிகமானதுனால படகால் சீராக போக முடியல. படகு ஒரு பக்கம் சாய ஆரம்பிச்சிடுது. உடனே அதில் இருக்கக்கூடிய விலங்குகள் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நண்பர்கள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ படகு சாய்கிறதே, என்னவாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் சுதாகரித்து கொண்டு அந்த விலங்குகள் சுதாகரிக்கிறதுக்குள்ள அந்த பக்கமாக ஒரு முதலை வருது. டேய் பசங்களா, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை கரையில் விடுகிறேன் அப்படின்னு சொல்லுது. இது வாயால் அப்படி சொன்னாலும் அந்த முதலை என்ன நினைக்குது? அவங்களெல்லாம் முதுகலை ஏற்றும் பொழுது அவங்கள நிச்சயமாக நல்லா சாப்பிட்றலாம், நல்ல ஒரு விருந்து, ஒரு பிடி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாயால் கூப்பிடுது. வாங்க என் முதுகலை ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா விலங்குகளுக்குமே நிச்சயமாக தெரியும், முதலை எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் சாப்பிட்டுடும். அதுவும் பார்த்திங்கன்னா புலி, யானை இது போல் பெரிய பெரிய விலங்குகளை கூட, பலம் வாய்ந்த விலங்குகளை கூட அடித்து அதனை கொன்று சாப்பிடக்கூடிய குணம் மிகுந்தது முதலை. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கிட்ட நரி என்ன பண்ணுது? ஐயா முதலையாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும், முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலையினுடைய தந்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கிச்சு நரி. ஏன்னா நரியே ஒரு கன்னிங் அனிமல்னு சொல்லுவாங்க. அதாவது தந்திரம் மிகுந்த விலங்காக விளங்கக்கூடியது. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரி தந்திரமாக பேசினா, அதாவது ஏமாற்றி நாம் பேசினா அவர்கள் நம்புவாங்க, இது மாதிரிலாம் விஷயங்களை தெரிந்தது தான் நரி. அதனால் முதலையினுடைய தந்திர பேச்சுகளை அது புரிந்து கொள்ளுது. அந்த பேச்சுகளுக்கு ஏமாறாமல் நரி என்ன சொல்லுது? முதலையாரே கவனமாக கேளுங்க, இப்படி தான் கடந்த வாரம் ஒரு முதலை எங்களை போல் விலங்குகளை அடித்து கொன்று சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
முதலையை பயமுடுத்துகிற மாதிரி நரி சொல்லுது. இதை கேட்ட முதல்ல என்ன கேட்குது, அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக கேட்க ஆரம்பிக்குது. உடனே நரி சொல்லுது, பிறகு என்ன, செரிமானம் ஆகாமல் முதலை இறந்தே போய்விட்டது. அப்படி உங்களுக்கும் நடக்கிறதுக்கு தயாரா? அப்படின்னா நீங்கள் எங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நரி முதலையே மிரட்டுறது மாதிரி சொல்லுது. ஆனால் முதல்ல என்ன பண்ணுது, பயப்படுற மாதிரி யோசிக்குது. உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. ஆனாலும் உடனே என்ன சொல்லுது, அதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம், நான் இப்பொழுது உங்களை சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலை சொல்லுது. முதலையினுடைய பயப்படாத அந்த அடுத்த கட்ட முயற்சிக்கு நரி என்ன பண்ணுது, முதலையாரே இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. என்ன அது, சீக்கிரம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு முதலை சொல்லுது. இதை கேட்ட நரி என்ன சொல்லுது, நாங்கள் வரக்கூடிய வழியில் பாம்பு ஏதாவது கடிச்சிருச்சுன்னா எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ முறிவு செடிகளை நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். இங்கே இருக்க எல்லாருமே நாங்கள் எதை கடித்தாலும், அப்படி இல்லைன்னா எங்களை யார் கடித்தாலும் நிச்சயமாக அவங்க இறப்பது உறுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு முதலை யோசிக்கிறதுக்கு கூட அந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுக்காமல் நரி உடனே ஒரு மீனை எடுத்து கடித்து காமிச்சு, இதோ பாருங்க, இந்த மீனை நான் கடிச்சிட்டேன், அதனால் இந்த மீன் இறந்து விட்டது பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது மீன் நரி கடித்ததுனால இறக்கலை, தண்ணியிலேருந்து எடுத்த உடனே மீன் என்றைக்குமே இறந்துரும் இல்லையா. ஆனால் அதை புரிந்து கொள்ளாத முதல்ல என்ன பண்ணுது, ஓ உண்மையாலுமே இவங்க விஷமுறிவு செடிகளை சாப்பிட்ருக்காங்களோ, அதனால் நான் அவங்கள கடிச்சனாலோ இல்லை அவங்க என்னை கடித்தாலோ கண்டிப்பாக எனக்கு இறப்பு நேர்ந்து விடும், அதனால் நம்ம இந்த இடத்த விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலை பயந்து அடித்து கொண்டு அந்த இடத்த விட்டே போயிடுச்சு. ஐயோ ஆளை விடுங்க, நான் போய்விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, அந்த இடத்த விட்டே போயிடுச்சு. இப்படி நரியினுடைய தந்திர குணத்தால், சாமர்த்தியமான புத்திசாலித்தனத்தால் நரி தன்னை காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் தன்னுடன் இருந்த அனைத்து விலங்குகள் நண்பர்களை எல்லாரையுமே அப்போ காப்பாற்றிடுச்சு. அப்படி போடு நரியாரே, உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினீர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அந்த நேரம் ஆற்றில் தண்ணியினுடைய வரத்தும் குறைஞ்சிருச்சு, வேகமும் குறைஞ்சதுனால பனிமலை பயணம் அந்த இடத்துல தொடர ஆரம்பிக்குது. எல்லா விலங்குகளும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இல்லையா. உடனே திரும்பவும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா அப்படின்னு பாடிக்கிட்டே அழகாக பயணம் செய்கிறாங்க. இப்போ பனிமலையை போய் அடைஞ்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிறுத்தைகள் எல்லாரும் தங்களுடைய மலைக்கு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இந்த நண்பர்களை வரவேற்கிறாங்க. நாம் கூட நம்ம வீட்டுக்கு யார் விருந்தாளிகள் வந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அவங்கள உபசரிப்போம் இல்லையா. அதுபோல் இந்த மலைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காட்டு விலங்குகள் எல்லாத்துக்கும் தேவையான பழங்கள், காய்கறிகள், மீன்கள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த நண்பர்கள் உபசரிக்கிறாங்க. அருமையாக இருக்குல்ல இந்த கதை பகுதி. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், துன்பம் என்பது நமக்கு எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அந்த நேரத்தில் துவண்டு போயிடாமல் நிச்சயமாக நாம் யோசித்து புத்திசாலித்தனமாக நரி எப்படி செயல்பட்டுச்சோ அதுபோல் புத்திசாலித்தனமாக செயல்படணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. பயப்படாமல் இருந்தாலே நம்முடைய அறிவு நிச்சயமாக வேலை செய்யும், அப்படி தானே? சரி பிள்ளைகளா, இந்த பாடத்தினுடைய பின்புறமாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை பார்க்கலாமா? முதல் பயிற்சியாக இருக்கக்கூடியது சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த பகுதி முதல் வினாவை படிக்கலாம். பனிமலை காட்டிற்கு விரைவாக சென்று விட முடியாது. அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இங்கே அடிக்கோடிட்டு இருக்கக்கூடிய சொல்லுது, அடிக்கோடிட்டு இருக்கக்கூடிய சொல் விரைவாக. இதுக்கு எதிர்ச்சொல் மெதுவாக. இரண்டாவது வினா, என்ன கூட்டல் என்று இதனை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய் எழுத்து வரும். வர்றதுனால இந்த இவ்வும் ஏவும் சேர்ந்து வேன்னு மாறும். அப்போ என்ன கூட்டல் என்று என்ன வென்று அப்படிங்கிறதா சரியான விடை.
அக்காட்டில் இச்சொல்லை வந்து எப்படி பிரித்து எழுதலாம்? அ கூட்டல் காட்டில். எப்படி பிரித்து எழுதலாம்? அ கூட்டல் காட்டில். இக்குன்னு சொல்லக்கூடிய வல்லின மெய் எழுத்து மறைந்துவிடும். சரிங்களா? என்னவாயிற்று? 4வது வினா. என்னவாயிற்று? இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்? இங்கே என்ன எழுத்து நடுவில் வரும்னு சொன்னேன்? இவ்வு எழுத்து வரும்னு சொன்னேன் இல்லையா? அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய வாவை பிரிங்க. வாவை எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஆன்னு நம்ம பிரிக்கலாம். இந்த ஆவும் இவ்வு நடுவில் தானே வந்து சேரக்கூடியது. அப்போ அதுபோல் இதுலேயும் நடுவில் வந்து சேர்ந்தது தான். அதை எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ ஆ ஈயிற்று, ஆயிற்று. என்ன கூட்டல் ஆயிற்றுங்கிறது தான் சரியான விடை. என்னவாயிற்று? இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்? என்ன கூட்டல் ஆயிற்று. அடுத்த பயிற்சி கடினமான சொற்களையும் அதனுடைய பொருளையும் இணைக்கக்கூடிய பயிற்சி. கடினமான சொற்களை இந்த பேராஷூட்டில் கொடுத்துருக்காங்க. அதற்கான பெட்டிகளை நாம் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கடினமான சொற்களை முதல்ல வாசிப்போமா? திடீரென்று, தந்திரம், பேணுதல், அலறுதல். பெட்டிகளை இருக்கக்கூடிய பொருள் தரக்கூடிய சொற்களை வாசிக்கலாமா? ஏமாற்றுதல், கூச்சலிடுதல், சற்றும் எதிர்பாராமல், பாதுகாத்தல். இதில் திடீரென்று இதனுடைய பொருள் என்னது? திடீர்னு வந்தது. இது முதலை தானே வந்துச்சு. சற்றும் எதிர்பாராமல். தந்திரம், தந்திரம் என்னது? ஏமாற்றுதல். தந்திரமாக ஏமாற்றினது எது? முதலை தானே. பேணுதல், பேணுதல்னா பாதுகாத்தல். அலறுதல், அலறுதல்னா சத்தம் போடுறது, கூச்சலிடுதல். இன்னைக்கு தமிழ் வகுப்பில் பனிமலை பயணம் இந்த பாடத்தினுடைய கதை பகுதியை நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பயிற்சிகளையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த கதை பகுதியை வாசித்து பாருங்கள். மீதம் இருக்கக்கூடிய பயிற்சிகளை இன்றைய நேரடி காணொளி வகுப்பில் பார்க்கலாம். சரிங்களா? நேரடி காணொளி வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.